ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ நேத்து தான் சொல்லியிருந்தோம். நெறைய பேர் வந்து ஒரு 2 நாள் செல் ஆனோனே, ஐயோ! மார்க்கெட் உள்ள போகுது, போச்சேன்னாங்க. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் வந்து 21,300ல தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு நான் என்ன நெனச்சேன்னா, ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மேல போவான்னு அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, "தம்பி நான் அப்பலாம் போமாட்டேன். நான் டைரக்ட்டாவே போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து ஒரு அன்ஃபேர் ஓப்பனிங் தான். கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. ஏன்னா, நேத்து நைட் வந்து டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவ். நம்ம மார்க்கெட் மட்டும் இன்னைக்கு பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆகி கீப் ஆன் அந்த பாசிட்டிவ்னஸ் அப்படியே கொண்டு போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாளைக்கும் கேப் டவுன் தான். கேப் அப் ஆறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா, இப்போ டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக் எல்லாம் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால அப்சைட் போறதுக்கு நெறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு கேப் அப் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. கேப் அப் ஆச்சு அப்படின்னா, 21,675க்கு மேல தான் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போது, அந்த 21,675ன்றது உங்களுக்கு சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகும். 21,800ங்கிறது உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் நாளைக்கு இன்ட்ராடேக்கு. ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி. ஸோ நேத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி குடுத்தது. அதே மாரி இன்னைக்கும் பேங்க் நிஃப்டி தான் சப்போர்ட் பண்ணி குடுத்துச்சு. ஸோ அதனால தான் நிஃப்டியால வந்து கன்டினியூஸா கீப் ஆன் மேல போ முடிஞ்சுது. ஸோ அவனும் அந்த ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்துட்டு, திரும்ப அடுத்த ஸ்விங்க்கு மேல ஏறிட்டு இருக்காப்ல. ஸோ இப்போ இருக்கிற அந்த 48,200ன்ற ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு அந்த ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆயிட்டு தான் க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ நாளைக்கு கேப் அப் ஆச்சுன்னா 48,200 உங்களுக்கு சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகும். 48,628 வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். இது வந்து பேங்க் நிஃப்டி. ஹெவி வெயிட்ஸ் ரிலையன்ஸ் இதெல்லாம் எங்கே இருக்காப்புல. ஸோ ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நேற்று நெகட்டிவ், இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் மூடு. ஸோ ஆனால் அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ண முடியல. 2,618 அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நல்லா ஹை போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரிலையன்ஸில். ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ சப்போர்ட் எடுத்துட்டு க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ மேலே ரெசிஸ்டன்ட் வந்து 1,726, சப்போர்ட் வந்து 1,670 வந்து ஆக்ட் ஆகும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து நேற்று 2 ஸ்டாக் சொல்லியிருந்தேன். கோத்ரேஜும் வேதாலும். ஸோ கோத்ரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 95% வந்து என்னோட டார்கெட் முடிஞ்சுச்சு. 1,200 வந்துருச்சு. இன்னும் ஒரு 14 பாயிண்ட்ல வந்து என்னோட டார்கெட் லைன் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த டார்கெட் லைன் நாளைக்கு அடிச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஆப்ஷன் பண்ணவங்க எல்லாத்துக்குமே டபுள் த அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணாத டபுள் ஆயிருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து வேதாந்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேப் அப்ல தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ நல்ல ஓப்பனிங் தான். ஸோ ஆனா என்ன, அதுலேருந்து அப்படியே செல்லிங்லேயே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நத்திங் வொரீஸ், அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல போயிருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ட் லெவலா தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த லெவலுக்கு மேல எனக்கு கிடைச்சதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இதுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகுது நாளைக்கும் அப்படின்னா, கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் மேல போறதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நீங்களும் வந்து ப்ராப்பரா அனாலிசிஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் எப்பயுமே என்னோட பயோவில் வந்து என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் ஐடியாஸ்ன்றது கொடுப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு ஆப்ஷன் கால்ஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமியை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.